கலந்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு வடை பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு நான் சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் இதில் சேர்த்துட்டு கலருக்கு பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் ஆயில் நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வடை நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற ஸ்நாக்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இட்லி மாவு இருக்கும். ஒரு கெஸ்ட்டோ சடனாக வந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தோசை மாவை வச்சுட்டு ரொம்ப அழகாக அந்த வடை